எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதோட முடிஞ்சிருச்சுங்க. அதாவது பிரியாணி ஹோட்டலில் வர மாதிரி நல்லா உதிரியாகவும் லென்த்தியாகவும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி பிரியாணியில் நல்லா வாசனை கமன்னு வருது, இப்படி எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் அரிசி வடிக்க போகிறீங்க. ஸோ அரிசி வேகணும்னா அதுக்கு தண்ணி வேணும். 2 லிட்டர் தண்ணி 1 கிலோவுக்கு வடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மசாலாக்கு 800 ml எடுத்துங்க. முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது இப்போ அரிசி இதில் வடிக்க போகிறீங்க இல்லையா, இதுக்கு உப்பு தேவை. அப்போ தான் அந்த தண்ணியிலும் அரிசியிலும் உப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வடிக்கிற தண்ணியில் 25 கிராம் சால்ட்டு, மசாலா இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா 35 கிராம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, இந்த பிரியாணி அரிசியில வாசனை கூட்டணுங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 2 3 அளவுக்கு நீங்கள் தண்ணியில சேர்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி உங்களுக்கு பிரியாணி ரைஸில் வாசனை கிடைக்குங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா மல்லி தழையும் புதினா தழையும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா வாசனை கொடுக்கும். இதுதாங்க பிரியாணிக்கு வாசனைக்கான சீக்ரெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் லெமனோட சாறு ஆட் பண்ணுவாங்க. நான் லெமன் ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெமன் இல்லைனா ஆயில் ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு அரிசி ஒட்டாமையும் நல்லா லென்த்தியாகவும் ஹோட்டலில் வர மாதிரி நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் இதில் லெமன் புளிஞ்சு விட்றோம்னா லெமனோட கொட்டை உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, லெமனை ரொம்ப அழுத்தி புளிஞ்சிங்கன்னா லெமனோட தோல் இருக்க கசப்பு உள்ளே இறங்கிடும். ஸோ அரிசி கசக்க ஆரம்பிச்சிடும். அரிசி ஹோட்டலில் வர மாதிரி எப்படி நல்லா குழையாமையும் வெறன்னு இல்லாமல் கரெக்டான பதத்தில் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா படையப்பா 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான அப்டேட்டை போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிரியாணியில் தப்பு வருதுன்னா என்ன தப்பு வருதுன்றதை கமெண்ட்ல போடுங்க. அதுக்கான ஆன்சர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன்.